பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாகரிகமாக பேசினால் பதில் சொல்லலாம் என தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பேட்டி. தூத்துக்குடியில் காது மற்றும் பேச்சு குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை கனிமொழி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் MERF அறக்கட்டளை இணைந்து நடத்தும் காது மற்றும் பேச்சு குறைபாடுள்ள குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ மதிப்பீட்டு முகாம் தூத்துக்குடி வஉசி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு மருத்துவ முகாமை பாராளுமன்ற திமுக குழு துணைத் தலைவரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து ஏராளமானோர் மாவட்டம் முழுவதும் இருந்து வருகை தந்து சிறப்பு மருத்துவ முகாமில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 26 நபர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் துறை அலுவலர் பிரம்மநாயகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி எம்பி, சமையல் எரிவாயு விலையை குறைத்து இருக்க முடியும் என்றால் முன்பே குறைத்திருக்கலாம். தேர்தல் வரும் நேரத்தில் சிலிண்டர் விலையை குறைத்துள்ளனர். மகளிர் தினத்தன்று சிலிண்டர் விலையை குறைப்பது பெண்களுக்கு சிலிண்டர் பற்றி மட்டுமே கவலை, மற்றதை பற்றி கவலை இல்லை என்பது போல் உள்ளது. வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம், எவ்வளவோ விஷயங்களை செய்யலாம். சிலிண்டர் விலையை குறைத்து இருப்பது சமையல் அறையிலேயே பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் வருவதால் பிரதமர் தொடர்ந்து தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவையும் கனிமொழி எம்பியும் விமர்சனம் செய்து வருவது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு நாகரிகமாக பேசுபவர்களுக்கு பதில் சொல்லலாம் என்றார். இருக்கக்கூடிய டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்கள் உலக அளவிலே மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கக்கூடிய மருத்துவர். அவர்களுடைய MERF ஃபவுண்டேஷனும் அதே போல் நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் இணைந்து இந்த முகாமை, காது கேளாததற்கான இந்த முகாமை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் பல புதிய டெக்னாலஜிஸ், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய காது செக் பண்ணுவதற்கான பல புதிய வழிமுறைகள், இது அத்தனையும் கொண்டு வந்து இந்த முகாமை திரு ரஞ்சித் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு காக்லியர் இம்ப்ளான்ட்டு, ஸ்டெம் செல் இம்ப்ளான்ட் இதெல்லாம் என்று பல முக்கியமான அடுத்த கட்ட தேவைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு சென்னைக்கு அழைத்து சென்று அந்த டாக்டர் மோகன் காமேஸ்வரன் அவர்களுடைய மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சிகிச்சை அளித்து இல்லைனா காது கேட்காத மெஷின் தேவைப்படக்கூடியவர்களுக்கு அந்த மெஷின்ஸும் இங்கே அளிக்கப்படும். அதனால் மிகச்சிறந்த முறையில் இன்றைக்கி இங்கே தூத்துக்குடியில் VOC கல்லூரியில் இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை திருச்செந்தூரில் இந்த முகாம் சிவந்தி ஆதித்யநாத் கல்லூரியிலே நடைபெறும். யார் யாருக்கெல்லாம் இது உபயோகமாக இருக்குமோ அவர்களெல்லாம் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.